ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல இருக்கக்கூடிய தென்னந்தோப்புல பண்ணையாளா வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பதிகளுக்கு அந்த தோப்புக்குள்ள இருந்த அகால மரணம் அடைந்த ஆன்மா என்னென்ன அசம்பாவிதத்தை ஏற்படுத்துச்சுங்கிற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட தில்லையும் குறையாம அப்படியே நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை இதயம் பலகீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர பேனிக்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1985ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிராமத்துல இருக்க தென்னந்தோப்புல வேலை பார்த்துட்டு வந்த முருகேசன், சுமித்ரான்ற தம்பதிகளுக்கு தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அதே கிராமத்தை சேர்ந்த செந்தில் குமார்ன்ற நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இவங்க கிராமத்துல பரமசிவம்ன்ற தொழிலதிபருக்கு சொந்தமான மிகப்பெரிய தென்னந்தோப்பு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பரமசிவம்ன்ற நபர் சென்னையில மிகப்பெரிய தொழிலதிபர். சென்னையில பல தொழில் நிறுவனங்கள் நடத்திட்டு வந்திருக்காரு. இவரோட தென்னந்தோப்பை பராமரிக்கிறதுக்காக தங்கவேலுன்ற நபரை வேலைக்கு வச்சிருந்தாரு. இந்த தங்கவேலுக்கு ஒரு 40 வயது இருக்கும். கடந்த 10 வருடங்களா அவர் இந்த பண்ணையில தான் வேலை பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. இந்த தங்கவேலு பாக்குறதுக்கு எப்படி இருப்பார்னா, கருப்பு நிறம், கம்பீரமான தோற்றம், விவசாயிகளுக்கே உண்டான கட்டுமஸ்தான உடம்போட கம்பீரமா இருந்திருக்காரு. அவருக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அவரோட பங்காளிய குடும்பம் பக்கத்து ஊர்ல இருந்திருக்காங்க. வருஷத்துல ஒரு நாள் குலதெய்வத்தோட வழிபாட்டுக்கு மட்டும்தான் அந்த கிராமத்துக்கு அவர் போவாரு. மற்றபடி முழுக்க அவரு அந்த தென்னந்தோப்புக்குள்ளே தான் இருந்திருக்காரு. இந்த தங்கவேலு ரொம்பவே சுறுசுறுப்பான மனிதர். ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாரு. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. தென்னை மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சறது, மரங்களுக்கு உரம் வைக்கிறது, கிணத்துக்குள்ள இருக்க அந்த தண்ணீர் மோட்டார் ரிப்பேர் ஆனா கூட இவரே இறங்கி அதை சரி செஞ்சிருவாரு. இவரோட நல்ல குணத்தினாலே அந்த தோட்டத்தோட உரிமையாளர் பரமசிவத்துக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அதனால தங்கவேலு எதுவுமே கேட்காமையே அவருக்கு தேவையான வசதிகள் அத்தனையும் அந்த பண்ணை வீட்டுக்குள்ள செஞ்சு கொடுத்திருந்திருக்காரு. அப்படி அந்த தங்கவேலு அந்த தோப்புக்குள்ள 2 பசுமாடுகள் வளர்த்துட்டு வந்திருக்காரு. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பால்காரரு காலையிலையும் மாலையிலையும் வந்து பாலை கறந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பாலுக்கு உண்டான காசை செட்டில் பண்ணிடுவாரு. தங்கவேலு அந்த பால் காசையும் வாங்கி பரமசிவத்துக்கிட்ட தான் கொடுப்பாரு. அதுக்கு பரமசிவம் தங்கவேல் கிட்ட, இந்த பால் காசை நீயே வச்சுக்கன்னு சொன்னா கூட, சாமி எனக்கு எதுக்கு சாமி இந்த காசு, நீங்க தான் என்னை மகாராசா மாதிரி பாத்துக்கிறீங்க, எனக்கு காசெல்லாம் வேணாம் சாமி, அதை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு வெள்ளந்தியான மனிதர். இந்த தங்கவேலுவோட வாழ்க்கை இப்படித்தான் சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. அப்படித்தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தங்கவேலு மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு சமைச்சிட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல கிராமங்கள்ல விவசாய கரண்ட் போட்டு விடுவாங்க. முன்பெல்லாம் கிராமத்துக்கு இரவு நேரங்கள்ல தான் வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு கரண்ட் போட்டு விடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்தவனே உடனே சாப்பிட்றதை நிறுத்திட்டு வேகமா தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச போயிருக்காரு. அந்த நேரத்துல லேசா மழை தூரிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ தங்கவேல் மோட்டாரை ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு சுவிட்சை ஆன் பண்ணியிருக்காரு. இப்போ மோட்டார் ஆன் ஆகாம இருந்திருக்கு. மோட்டார்ல என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ள இறங்கி அதை பார்க்கலாம்னு கிணத்து கரையில காலை வச்சிருந்திருக்காரு. அங்க மழை பெஞ்சு சகதியா இருந்ததுனால காலை வச்சதும் வழுக்கிக்கிட்டு கிணத்துக்குள்ளே போய் விழுந்துடுறாரு. அந்த கிணறு ரொம்பவே ஆழமான கிணறு. அந்த மோட்டார் இருக்க வரைக்கும் தான் படிகள் இருக்கும். அதுக்கு கீழே ரொம்ப ஆழமா பாறைகள் மட்டும்தான் இருக்கும். அப்படி தப்பி தவறி யாராவது உள்ள விழுந்துட்டா கூட கயிறு கட்டி தான் தூக்கணுமே தவிர அவங்களா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர் அந்த கிணத்துக்குள்ள விழுகும்போது பயங்கரமான சத்தத்தோட கத்தி இருக்காரு. அப்படி அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் என்ன காப்பாத்துங்கன்னு அலறி இருக்காரு. இவர் அப்படி கத்துன சத்தம் அந்த தென்னந்தோப்பை சுத்தி குடியிருந்த குடிசைவாசிகள் வீடு வரைக்கும் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க முழிச்சிடுறாங்க.
வெளியே வந்து பார்த்த அந்த குடிசைவாசிகள் சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாம மறுபடி வீட்டுக்குள்ளே போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தங்கவேலு அவரால் முடிஞ்ச வரைக்கும் நீந்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கு மேல அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கை கால்கள்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிடுறாரு. மறுநாள் காலையில அந்த பால்காரர் பால் கறக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ள வந்திருக்காரு. அப்படி பால் கறக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் வாங்குறதுக்காக தங்கவேலு வீட்டை போய் பார்த்திருக்காரு. வீட்டு கதவு திறந்திருக்கு. உள்ள போய் தங்கவேலுன்னு கத்தி பாக்குறாரு. தங்கவேலுவை காணோம். சரி, தோப்புக்குள்ள எதுவும் இருக்காரா அப்படின்னு பாப்போம்னு சொல்லிட்டு தோப்பு பக்கம் வந்திருக்காரு. எதேச்சியா கிணத்து பக்கம் பாக்குறாரு. கிணத்துக்குள்ள தங்கவேலுவோட உடல் உப்பி போய் மிதந்துகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து உறைஞ்சு போன பால்காரர் கிராமத்துக்குள்ள போய் ஆளுகளை கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காரு. தங்கவேலுவோட அறைக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அவர் சமைச்சு வச்ச மட்டன் குழம்பு சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்திருக்கு. உடனே ஊர்க்காரங்கெல்லாம் சென்னையில இருக்க பரமசிவத்துக்கு ட்ரங்க் கால் பண்ணி தங்கவேலுவோட இறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பரமசிவம் போட்டதை போட்டபடி விட்டுட்டு அடிச்சு பிடிச்சு பொள்ளாச்சிக்கு வந்திருக்காரு. தங்கவேலுவோட இறப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பணத்தை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க பங்காளிக கிட்ட பாடியை ஒப்படைச்சிருக்காரு. தங்கவேலுவோட ஈமச்சடங்குக்காக அவங்க பங்காளிக கிட்ட பரமசிவம் ஒரு பெரிய தொகையை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரமசிவம் தன்னோட தோப்பை பாத்துக்கிறதுக்காக ஆள்களை தேடி இருக்காரு. ஆனா உடனே ஆளுக செட் ஆகாததால பசுமாடுகள் ரெண்டையும் பால்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் சென்னைக்கே கிளம்பிடுறாரு. அன்று நள்ளிரவு 12 மணி இருக்கும். தோப்புக்கு பக்கத்துல இருக்க குடிசைவாசிகள்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான மரண ஓலம் கேட்டிருக்கு. அது ஒரு ஆண் குரல். கரகரப்பான குரல்ல ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு அலறி இருக்கு. அதை கேட்டு பயந்து போன குடிசைவாசிகள் வெளியே வந்து பார்த்திருக்காங்க. அந்த சத்தம் மைக் செட்டு போட்டு சவுண்ட் வச்சா எந்த அளவுக்கு கேட்குமோ அந்த அளவுக்கு பயங்கரமா கேட்டிருக்கு. அந்த சத்தம் அந்த தோப்புக்குள்ள இருக்க கிணத்துல இருந்து தான் கேக்குது. அந்த குரல் இறந்து போன தங்கவேலோட குரல் தான் ஊர்க்காரங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி நிகழ்வுகள் அடுத்தடுத்த நாள்லயும் நடக்க ஆரம்பிக்குது. அதனால பயந்து போன குடிசைவாசிகள் குடிசையெல்லாம் காலி பண்ணிட்டு ஊருக்குள்ளே குடி போயிடுறாங்க. இந்த தங்கவேலோட ஆன்மா இரவெல்லாம் கத்துதுன்ற விஷயம் ஊருக்குள்ள பரவலா பேசப்படுது. பரமசிவத்தோட தோட்டத்துக்குள்ள தங்கவேலோட ஆன்மா உலாவுவதாகவும் அது இரவு நேரங்கள்ல பயங்கரமான சத்தங்கள் எழுப்புதுன்னு பேசிக்கிறாங்க. அதனால அந்த ஊர்க்காரங்க அந்த தோட்டத்துல வந்து வேலை செய்யறதுக்கு பயந்து போய் யாருமே முன் வரல. 1 மாசம் 2 மாசம்னு 3 மாசம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த தோட்டத்துக்கு யாருமே வேலைக்கு வரல. அதனால அந்த தோப்பு சரியா பராமரிக்காம செடி கொடிகள் மண்டி பாலடைஞ்சு போயிருந்திருக்கு. இதை நேர்ல வந்து பார்த்த பரமசிவம் தன்னோட தோட்டம் எப்படி இருந்த தோட்டம் இப்படி மாறி போயிடுச்சேன்ட்டு ரொம்பவே கவலை அடைகிறாரு. சரி, இதுக்கு மேல உள்ளூர்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, நல்ல சம்பளம் கொடுத்து கூட வெளியூர் ஆளுகளை வேலைக்கு வைக்கலான்னு முடிவு பண்றாரு. பக்கத்து ஊர்கள்ல தன்னோட பண்ணைக்கு ஆள் வேணும்னு சொல்லி வைக்கிறாரு. அந்த நேரத்துல தான் முருகேசன் சுமித்ரான்ற தம்பதிகள் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் நேரடியா வந்து அந்த பண்ணைய பார்த்திருக்காங்க. பரமசிவத்துக்கிட்ட ஐயா உங்க தோப்புல பண்ணையத்துக்கு வந்து தோப்பை பராமரிச்சுக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. அவங்க அப்படி சொன்னதும் பரமசிவம் பால்காரர்கிட்ட சொல்லி அந்த 2 பசுமாட்டையும் கொண்டு வர சொல்றாரு. இவங்க 2 பேத்தையும் தோட்டத்துல இருக்க பண்ணை வீட்டுல தங்க வச்சிடறாரு. நீங்க 2 பேரும் இந்த தோட்டத்தை நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் சென்னைக்கே கிளம்பிடுறாரு. இந்த முருகேசனுக்கு ஒரு 40 வயது இருக்கும். அவரோட மனைவி சுமித்ராவுக்கு 35 வயது இருக்கும். இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு. அப்படி இவங்க 2 பேரும் அந்த பண்ணை வீட்டுக்கு குடி வந்த 1 வாரம் கழிச்சு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்தவரு இந்த கிணத்துல தான் விழுந்து இறந்து போனார்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொன்னதை இவங்க சாதாரணமா தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக பெருசா எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல. இப்போ இவங்க இந்த பண்ணைக்கு வந்து 1 மாசம் கடந்துருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் நடக்கல. இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டன் எடுத்து சமைச்சிருக்காங்க. அப்படி சமைச்சு முடிச்சுட்டு தோட்டத்துல இருக்க சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா மதியம் 2 மணிக்கு பசி எடுத்ததும் வாங்க சாப்பிட்டு வந்து வேலை பார்க்கலாம்னு சொல்லி சுமித்ரா கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முருகேசன் நீ போய் சாப்பாடு எடுத்து வைமா, நான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்த சுமித்ரா பதறி அடிச்சுக்கிட்டு முருகேசன் கிட்ட ஓடியாந்துருக்காங்க. சுமித்ரா ஓடி வர்றதை பார்த்த முருகேசனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சுமித்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி மேமூச்சு கீமூச்சு வாங்க ஓடியாடுறன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சுமித்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் யாரோ கீழே தட்டி விட்டு சாப்பிட்டுட்டு போன மாதிரி இருக்குங்கன்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. வாங்க வந்து பாருங்கன்னு முருகேசனை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. சாப்பாடு குழம்பு இதெல்லாம் ஒன்னா தரையில கொட்டி யாரோ வலிச்சு சாப்பிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஒரு பருக்கையும் ஒரு சொட்டு குழம்பும் கூட இல்லாத அளவுக்கு யாரோ வலிச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்திருக்கு. இத பார்த்த முருகேசனுக்கும் சுமித்ராவுக்கும் ஒண்ணுமே புரியல. கதவு பூட்டி இருக்கும்போது எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடை யார் வந்து சாப்பிட்டுப்பான்னு 2 பேரும் ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க. அந்த நேரத்திலே அவங்களுக்கு அது ஏதோ தப்பா பட்டிருக்கு. இப்போ முருகேசன் என்ன சொல்றாருன்னா, நீ மறுபடி சமையல் பண்ணுமா, பசிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் அவங்க அந்த பண்ணை வீட்டுக்குள்ள பல அமானுஷ்யங்களை சந்திச்சாங்க. அன்று இரவு 2 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடல் அலுப்போட அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நள்ளிரவு 1 மணி இருக்கும். ஒரு மரண ஓலம் பயங்கரமா கேட்டிருக்கு. அது ஒரு ஆண் குரல். கரகரப்பான குரல்ல ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி இருக்கு. மாடுகள் 2ம் மிரண்டு கத்துது. அந்த சத்தத்தை கேட்டு முருகேசன் முழிச்சிடுறாரு. என்ன வெளியே பயங்கரமான சத்தம் கேக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே கதவை திறந்து பார்த்திருக்காரு. மாடுகள் 2ம் மிரண்டு போய் எதையோ பார்த்து பயந்து விடாம கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த மாடுகளோட பார்வை கிணத்து மேட்டை நோக்கி தான் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கிணத்து பக்கம் இருந்து மறுபடி அந்த ஆண் குரல் கேட்டிருக்கு. முருகேசன் கிணத்து மேட்ல பார்த்திருக்காரு. வெள்ளை கலர்ல ஒரு ஆண் உருவம் நிக்கிறது தெரியுது. அதை பார்த்த முருகேசன் டார்ச் அடிச்சுக்கிட்டே ஏய் யாரது யார்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிட்ட போயிருக்காரு. அந்த உருவம் முருகேசன் வர்றதை பார்த்துக்கிட்டு பின்பக்கமாவே மூவ் ஆகி போயிருக்கு. இவரு கிட்ட நெருங்க அது வெள்ளை கலர்ல புகை மாதிரி பெருசா ஒரு 10 அடிக்கு உயரமாயி அப்படியே மறைஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் முருகேசன் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ பயந்து போய் வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. படுக்கையில இருந்த அவர் மனைவி என்னங்க என்ன வெளியே சத்தம்னு கேட்டிருக்காங்க. முருகேசனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாம ஒன்னும் இல்லமா மாடு தண்ணிக்கு கத்துச்சு அதான் தண்ணி வச்சுட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இத பத்தி அவங்க மனைவி கிட்ட சொன்னா அவங்க ரொம்பவே பயந்துருவாங்கன்னு யோசிச்சாரு. இப்போ படுக்கையில வந்து படுத்த முருகேசனுக்கு அந்த கிணத்து மேட்ல பார்த்த உருவம் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. இங்க வேலை தொடர்ந்து பார்க்கலாமா இல்ல வேற எங்கேயாவது போய் வெளியில வேலை பார்க்கலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா இங்க நல்ல சம்பளம். இங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் 3 வேளை நல்லா சாப்பிட முடியுது. அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி பாத்துக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு மனசை திடப்படுத்திக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாரு. மறுநாள் எழுந்திருச்சு வழக்கம் போல இவங்க வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் சுமித்ரா முருகேசன் கிட்ட என்னங்க அரிசி பருப்பு மளிகை ஜாமான்லாம் தீந்துருச்சு, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சுமித்ரா சொல்லியிருக்காங்க. உடனே முருகேசன் சுமித்ராவை வீட்டில் விட்டுட்டு அவரோட சைக்கிளை எடுத்துட்டு மளிகை ஜாமான்கள் வாங்குறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காரு. இப்போ வீட்டுல சுமித்ரா மட்டும் தனியா இருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. சுமித்ரா சுமித்ரான்னு ஒரு கம்பீரமான குரல் கரகரப்பான தொண்டையில பேசியிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு இது தன்னோட கணவர் குரல் இல்லையேன்னு யோசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த குரல் சுமித்ரா சுமித்ரான்னு விடாம கத்தி இருக்கு. இப்போ கதவை திறந்து பார்த்திருக்காங்க. வெளியே யாருமே இல்ல. யாரோ ஓடி போய் கிணத்துக்குள்ள தொப்புன்னு குதிச்ச மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கிணத்துக்குள்ள யாரா விழுந்ததுன்ற ஆச்சரியத்தோட வேகமா வந்து கிணத்தை எட்டி பாக்குறாங்க. இப்போ சுமித்ரா பார்த்த அந்த காட்சி அவங்களோட தலையே கிருகிருன்னு சுத்திருச்சு. ஏன்னா சுமித்ரா பார்த்த அந்த காட்சி கண்கள்லாம் செவந்த நிலையில தாடியெல்லாம் நிறைய வளர்த்த ஒரு ஆண்முகம் கிணத்துக்குள்ள மிதந்திருக்கு. அதை பார்த்த சுமித்ராவுக்கு மயக்கமே வந்துருச்சு. அந்த நேரத்துல கிணத்துக்குள்ள இருந்து சில்லுன்னு ஒரு காத்து அவங்க மேல பட்டிருக்கு. இப்போ தங்கவேலோட ஆன்மா சுமித்ரா உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. சுமித்ராவை அது பொசஸ் பண்ணிருச்சு. இப்போ சுமித்ரா பிரம்ம பிடிச்சது மாதிரி நேரா நடந்து வந்து வீட்டுக்குள்ள இருக்க படுக்கையில வந்து படுத்துறாங்க. அப்படி அவங்க படுத்த கொஞ்ச நேரத்திலே முருகேசன் மளிகை ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து சுமித்ராவை பார்த்திருக்காரு. சுமித்ரா அசந்து தூங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால சுமித்ராவை எதுவும் தொல்லை பண்ணாம அவங்க பக்கத்திலே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. மறுநாள் காலையில எந்திரிச்சு முருகேசன் சுமித்ராவை எழுப்பி இருக்காரு. அப்போ சுமித்ரா பற்களை நரன்னு கடிச்சுக்கிட்டு என்னைய நிம்மதியா தூங்க விட மாட்டியான்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல சுமித்ரா ஒரு நாள் கூட முருகேசனை மரியாதை இல்லாம பேசினது இல்ல. இந்த மாதிரி சுமித்ரா பேசினது முருகேசனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. தன்னோட மனைவி கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து ஒரு நாள் ஒரு பொழுது கூட மரியாதை குறைவா பேசினது இல்ல. வாங்க போங்கன்ற சொல்லுக்கு மறுசொல் சொல்லாதவ இன்னைக்கு வா போன்றாளேன்னு பயங்கரமா யோசிச்சிருக்காரு. வீட்டு வேலைகள்லாம் எதுவுமே பார்க்காம போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு.
சுமித்ரா எழுந்து போய் வாசல்ல உட்காந்துருக்காங்க. முருகேசன் சுமித்ரா கிட்ட போய் டீ போட்டு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. திரும்பி முருகேசனை ஒரு முறைச்சிட்டு கேணிமேட்ல போய் உட்காந்துருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வை பார்த்ததும் முருகேசனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, தன்னோட மனைவிக்கு ஏதோ ஆயிருக்குன்னு. அன்றைய தினம் முழுவதுமே முருகேசன் சுமித்ரா கிட்ட எதுவுமே பேசல. இது ஏதோ மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கும் போல நினைச்சிட்டு அவர் போய் தோட்டத்து வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சுமித்ரா அந்த கேணி திட்டுக்கிட்டே உட்காந்து எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முருகேசன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் வாமா வீட்டுக்குள்ள போலாம்னு சுமித்ராவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. வீட்டுக்குள்ள போனவங்க சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு 1 மணி இருக்கும். முருகேசன் எதேச்சியா முழிச்சு பார்த்திருக்காரு. பக்கத்துல படுத்திருந்த அவர் மனைவி சுமித்ராவை காணோம். டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு வேகமா வெளியே வந்திருக்காரு. தோப்புக்குள்ள ஃபுல்லா அடிச்சு பாக்குறாரு. சுமித்ரா எங்கேயுமே இல்ல. கிணத்துக்கிட்ட தானே காலையில இருந்து உட்கார்ந்து இருந்தான்னு சொல்லிட்டு பதறி போய் கிணத்துக்குள்ள போய் டார்ச் அடிச்சு பார்த்திருக்காரு. நல்ல வேளையா கிணத்துக்குள்ளேயும் சுமித்ரா இல்ல. இப்ப அவர் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது மரங்கள்ல இருந்து தேங்காய்கள் தொப்பு தொப்புன்னு கீழே விழுகிறத பாக்குறாரு. இந்நேரத்துக்கு தோப்புல இருந்து தேங்காய் எப்படி விழுகும்? திருடர்கள் யாராவது திருடுறாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த டார்ச் லைட்டை மரத்து மேல அடிச்சு பார்த்திருக்காரு. அவர் பார்த்த அந்த காட்சி அவரோட ரத்தமே நின்னு போயிரும் போல, அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அப்படி அவர் என்ன பார்த்தாருன்னா, இந்த சுமித்ரா மரத்தோட உச்சியில போய் உட்காந்துக்கிட்டு தென்னங்கொலைகளை வெட்டி வெட்டி கீழே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த முருகேசனுக்கே தென்னை மரம் ஏற தெரியாது. அவரோட மனைவிக்கு தோட்ட வேலைகள் சுத்தமாவே தெரியாது. ஏன்னா அவங்க டவுன்ல வளர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட மனைவி எப்படி தென்னை மரத்து மேல ஏறி தேங்காய்களை வெட்டுறான்னு ஆச்சரியமா பார்த்திருக்காரு. சுமித்ரான்னு கத்துறாரு. இவர் கூப்பிட்டது எதுவுமே காதுல வாங்காத மாதிரி சுமித்ரா தேங்காய்களை வெட்டுறதுலே கவனமா இருக்காங்க. அப்படி தேங்காய்களை எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அந்த மரத்து மேல இருந்து சரன்னு கீழே இறங்கி இருக்காங்க. சுமித்ரா கீழே இறங்கினதும் முருகேசன், என்ன சுமித்ரா, என்னாச்சு உனக்கு? ஏன் நேத்துல இருந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்டிருக்காரு. இப்போ சுமித்ரா திரும்பி முருகேசனை பார்த்திருக்காங்க. அப்போ அந்த முகத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள். ஏன்னா சுமித்ராவோட முகத்துல ஒரு பெண் தன்மையே இல்ல, ஆண் மாதிரி அகோரமா தெரிஞ்சிருக்காங்க. முருகேசன் கிட்ட எதுவுமே பேசாம நேரா கிணத்து மேட்ல போய் உட்காந்து அழுது இருந்திருக்காங்க. இத பார்த்த முருகேசனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ முருகேசன் சுமித்ரா பக்கத்துல வந்து, சொல்லு சுமித்ரா, என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் அந்த மாதிரி கேட்டதும் சுமித்ரா திரும்பி பார்த்து, என்னது சுமித்ராவா? என் பேரு தங்கவேலுடா. என்னோட உசுறு ஒரு நாள் நைட்டு பூரா இருந்து எப்படி கஷ்டப்பட்டு பிரிஞ்சிச்சுன்னு உனக்கு தெரியுமா? இப்படி என்னோட ஆன்மா நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின தோட்டத்துல நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறதான்னு கேட்டிருக்கு. அதுக்கு தங்கவேலோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, உங்களை நான் இந்த இடத்துல நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஏன்னா இந்த இடம் என்னோட இடம், நான் உருவாக்குன இடம். இங்க இருந்து முதல்ல வெளியே போங்கன்னு கத்தி இருக்கு. இப்போ அதை கேட்ட முருகேசன் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே தங்கவேலு ஆன்மா முன்னாடி மண்டி போட்டு, அண்ணே, நானும் உன்னை மாதிரி ஒரு கூலி தொழிலாளி தானே, என்னையும் என் மனைவியும் தயவு செய்து பழி வாங்கிறாதீங்க. இங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் என்னோட மனைவியும் 3 வேளை நல்ல சாப்பாடே சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டங்களை நாங்க சந்திச்சு வந்தோம்னு சொல்லியிருக்காரு. அதனால என்னோட மனைவிய தயவு செய்து விட்டுருங்க, பாவம் அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவளை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி இருக்காரு. இதை கேட்ட தங்கவேலுவோட ஆன்மாவுக்கு கோபம் குறைஞ்சு முருகேசன் மேல கொஞ்சம் இரக்கம் வந்திருக்கு. அண்ணே, நீ எங்கேயும் போகாத, நீ இந்த தோட்டத்தை காத்துக்கிட்டு காவல் தெய்வமா இங்கே இரு, உனக்காக நாங்க தினமும் விளக்கேத்தி பூஜை பண்றோம். இப்போ சாந்தம் அடைஞ்ச தங்கவேலு ஆன்மா எதுவுமே பேசாம சுமித்ரா உடம்ப விட்டு வெளியே போயிருது. அப்படி அந்த ஆன்மா வெளியேறினதும் சுமித்ரா நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. மறுநாள்ல இருந்து முருகேசன் அந்த கிணத்து மேட்ல சின்ன பீடம் மாதிரி செஞ்சு அந்த இடத்துல தங்கவேலுவை நினைச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தங்கவேலுவோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருது. இவங்களுக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் அதற்கு பிறகு நடக்கல. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு முருகேசனுக்கும் சுமித்ராவுக்கும் 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. அதற்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிருந்திருக்கு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.